ஓகே. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தமிழ்நாடு மாநில வணிக கழக மதுபான கிடங்கு முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் டாஸ்மாக் பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் காலமுறை ஊதியம் இதர பணப்பயன்களையும் சம வேலைக்கு சம ஊதியம் சட்டத்தின்படி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு வயது 60 உயர்த்திய உள்ள நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்களின் ஓய்வு வயதையும் 60 உயர்த்திட வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தின் மருத்துவ திட்டத்தை திரும்ப பெற்று இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அதிகமாக கடைகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலும் அதிக விற்பனையாகும் கடைகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் ஊழியர்கள் உள்ளதை கருத்தில் கொண்டு விற்பனை அடிப்படையில் ஊழியர்கள் எண்ணிக்கை வரையற்ற செய்து பணி நிரவல் செய்திட வேண்டும். டிரான்ஸ்பர் டெஸ்டிங் வெளிப்படையான அணுகுமுறையை கடைபிடிக்கவும் மாவட்ட அளவிலான டிரான்ஸ்பர் உத்தரவுகள் பிறப்பிக்கும் அதிகாரத்தை மண்டல மேலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும். காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை அமலாக்கத்தில் ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மற்றும் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தில் காலியாக உள்ள நிரந்தர காலி பணியிடங்களை கடை ஊழியர்களை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் உள்ள ஊழியர்கள் சங்கத்தின் கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.